இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 54 வீட்டுக்கு வெளியே வாசலை ஒட்டியபடி இருந்தது. அருணாச்சலத்திற்கென்று அமைக்கப்பட்டிருந்த பிரத்யோக அலுவலக அறை. அதன் உள்ளே தனது பிஏவை துவைத்து தொங்க விட்டு கொண்டிருந்தார் அவர். ஏண்டா, நீங்களா எதுக்குமே லாய்க்கலையா? ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய துப்பில்ல. மாசமானா சம்பளம் மட்டும் வாங்க ஆளுக்கு முதல்ல வந்துடுறீங்க. சோத்து தானே திங்குறீங்க, இல்ல வேற ஏதாவது? மூர்த்தியின் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை நிறுத்த முடியவில்லையே என்ற கோபத்தை அங்கிருந்த அத்தனை பேரின் மீதும் காட்டிக் கொண்டிருந்தார் அவர். காவலாளி தடுக்க கேளாமல் உள்ளே நுழைந்திருந்தான் மகள். அப்படி அவன் வருவதை பார்த்துவிட்டு காவலாளிக்கு கை காட்டி வெளியே அனுப்பினார் அருணாச்சலம். யார் தம்பி நீங்க, என்ன வேணும் உங்களுக்கு என்றார் கண்டிப்பு குரலுடன் அருணாச்சலம். அப்பட்டமாய் அவன் செயலில் உண்டான பிடித்தமின்மையை காட்டியது குரல். உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமா பேசணுமாமா என்றான் தன்மையாகவே மகள். முதல்ல இப்படி அடாவடியா உள்ள வர்றது தப்பு இல்லையா? நீங்க யாருன்னே தெரியல எனக்கு. இப்படி எடுத்ததும் மாமான்னு கூப்பிடுறது தப்பு இல்லையா? முதல்ல நீங்க யாரு, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லுங்க. அவர் மகனை விட வயதில் சிறியவன். அடாவடியாய் உள்ளே நுழைந்திருந்த போதும் அவனை அவர் மரியாதையாய் அழைத்த பாங்கு பெரிதும் அவனை கவர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல தன் மாமன் அத்தனை ஒன்றும் மோசமானவராய் இருக்க மாட்டார் என்ற நம்பிக்கை வந்திருந்தது அவனுக்கு. போதாத குறைக்கு இன்னுமே அவரை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டுதானே வந்திருக்கிறான். தாய் மாமனை மாமான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க மாமா என்றான் சாவகாசமாக நக்கல் குரலில். அப்படின்னா நீ என அவனை உறுத்து விழித்தவருக்கு அவனை யார் என்று கண்டுபிடிப்பதொன்றும் பெரிய காரியமாக இல்லை. உங்க ஒரே தங்கச்சி வாணியோட ஒரே பையன் மகிழன், உங்களோட ஒரே மருமகன் என்றான் அழுத்தமாய். சி நாய, யாருக்கு யாருடா மாமா? என் தங்கச்சி செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, முதல்ல வெளியே போடா என்றவரின் முகம் அப்பட்டமாய் கோபத்தையும் வெறுப்பையும் காட்டியது. ஏன் நான் வெளியே போகணும்? இந்த வீட்டில் உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை என் அம்மாவுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க தாராளமா வெளியே போகலாம் என வாசலை நோக்கி கை காட்டினான் அவன். உங்க அம்மா பண்ண தப்புக்கு உன்னையெல்லாம் நடு வீட்டில் வச்சு உறவு கொண்டாடுவாங்களோ என்றார் ஆத்திரமாய் ஆங்காரமாய். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அதையே பேசுவீங்க மாமா? அதை விடுங்க. அத்தை எங்க மாமா? உள்ளேயா இருக்காங்க என்றவன் அவரை வேண்டுமென்றே இடித்து தள்ளி கொண்டு அலுவலக அறையிலிருந்து வீட்டுக்குள் வேகமாக செல்ல அருணாச்சலம் அவனை தடுக்க முடியாமல் பின்தொடர்ந்தார். அத்தை 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 என்னை வீட்டின் நாலாபுரமும் சென்று அவன் கத்தி கத்தி தேட யாரென்று பார்ப்பதற்காக வெளியே வந்தது சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த வள்ளியம்மை மட்டுமல்ல, கட்சி அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்த மகேஸ்வரன், சமையலில் உதவி கொண்டிருந்த சுதா, மலர், குழந்தையை கொஞ்சி விளையாடி கொண்டிருந்த கதிர் என அவர்களின் மொத்த குடும்பமுமே வந்து நின்றனர். மலர் 2 தினங்களுக்கு முன்புதான் குடும்பமாய் பிறந்த வீட்டிற்கு வந்திருந்தாள். யார்பா நீ, என்னப்பா வேணும்? முகத்திலும் குரலிலும் அத்தனை சாந்தம். ஒரு விதத்தில் தன் அன்னையை பார்ப்பது போலதான் இருந்தது மகளுக்கு. வேற யாரு? நீங்க தான் வேணும். நான் யாருன்னு உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்களாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தம் என்றான் பீடிகையாய் மகள். டேய், என்னடா வீட்டுல வந்து கலாட்டா பண்றியா என அவன் உள்ளே வந்த விதத்தை கொண்டு சண்டைக்கு தயாராய் நின்றான் மகேஸ்வரன். என்ன மச்சான், இருக்கிற ஒரே அத்த பையன்கிட்ட இப்படி சண்டை போடலாமா? தப்பில்ல என்றான் கேலியாய் மகள். நீ நீ வாணி புள்ளையா தங்கோ? அதான் உங்க அம்மா முகஜாட அப்படியே இருக்கே என்றார் வள்ளியம்மை நம்ப மாட்டாத பெரு மகிழ்வோடு. ஆமா அத்த என்றான் அவன் புன்னகையோடு. அட என் தங்கமே, இப்பதான் உனக்கு மாமா வீடு தெரிஞ்சதாக்கும். அம்மா எப்படி கண் இருக்கா? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா என அவன் முகம் வலித்து நெட்டி முறித்து திருஷ்டி கழிக்க என அகமகிழ்ந்துதான் போனார் அவர். அடியே, நான் சொந்தமே இல்லைங்கிறேன், நீ என்னன்னா இப்பதான் அவனை கொஞ்சிட்டு இருக்க? வெளியே அனுப்படி அவனை முதல்ல என்றார் அருணாச்சலம் கடுப்பாய். உங்களுக்கு என்ன புத்தி கிட்டி மழுங்கி போச்சா? கூறுகிட்ட மனசனாட்டம் பேசுறீங்க. இம்புட்டு நாள் இல்லாம அதிசயமா புள்ள இன்னைக்கு தான் நம்ம வீடு தேடி வந்திருக்கு. போன விரட்டுறீங்களே, ஏதாவது இருக்கா உங்களுக்கு என நொடித்து கொண்டார் வள்ளியம்மை. அத்தை ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுப்பீங்களா, இல்ல இப்படியே என்ன வெளியே அனுப்பிடுவீங்களா என்றான் பாவமாய் மகி.
ஐயோ ராசா, உனக்கு இல்லாததா நான் ஒருத்தி வந்த புள்ளைய நிக்க வச்சு பேசிட்டு என்னைய குடிக்கிற? டீ காப்பி? இல்ல அத்தை சாப்பாடு வைக்கிறேன், வா ராசா சாப்பிடலாம் வா என மகளின் கையை பிடித்து உணவு மேசைக்கு இழுத்து கொண்டு சென்றார் வள்ளியம்மை. அடியே இந்தாடி, நான் அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லைங்கிற, அவங்க அப்பனை எப்படிடா பழி வாங்கலான்னு துடிச்சிட்டு இருக்கேன். நீ மகனுக்கு விருந்து வைக்க போறியோ? வெளியே அனுப்படி அவனை என்றார் எரிச்சலாய் அருணாச்சலம். காலம் போன காலத்துல பழி வாங்குறேன், பாவாடை தைக்கிறேன்னு கொஞ்சமாச்சும் கூறு இருக்கு அவங்களுக்கு. போய் உருப்படியா ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, இல்லைனா டிவியில பொம்மை படம் போடுவான், பிள்ளைங்களோட போய் பாருங்க. பெருசா வந்துட்டாரு, வீட்டுக்கு வந்த பிள்ளைய விரட்ட என அவரிடம் புரிந்து தள்ளியவர், வயசாகிடலப்பா, அதான் உன் மாமனுக்கு புத்தி கெட்டு போச்சுது, நீ வாராசா சாப்பிடலாம் என மகிழன் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே சென்று விட்டார். கேலியாய் நம்மட்ட சிரிப்புடன் அவரை திரும்பி பார்த்தபடியே சென்றான் மகள். இந்த குட்டி பிசாசுங்க கூட பொம்மை படம் பார்த்தது ஒரு குத்தமா? அதை என்னமோ குத்தி காட்டிட்டு போறா. ஊர்ல எல்லா பயிலும் நம்மளை பார்த்தா நடுங்குறானுங்க, இவன் மட்டும் நம்மளை சட்டையே பண்ண மாட்டாளே என அவரால் புலம்பத்தான் முடிந்தது. பின்னே பேர பிள்ளைகளுடன் அமர்ந்து அவரை வள்ளியம்மையா சிஞ்சான் பார்க்க சொன்னார். மீறி பார்த்தால் இப்படி வாங்கி கட்டி கொள்ள வேண்டியதுதான். எத்தனையோ முறை வாணியுடனான உறவிற்காக நயமாகவும் அன்பாகவும் அவரிடம் பேசியிருக்கிறார் வள்ளியம்மை. இளமை காலங்களில் அவரின் வீம்பும் பிடிவாதமும் இறங்கி வர இடம் கொடுக்கவில்லை. நாட்கள் ஆக அந்த பேச்சை நீர்த்துதான் போனது. கணவரை மீறி கொண்டு எதையும் செய்துவிடும் ரகமும் இல்லை வள்ளியம்மை. இப்படியே இந்த உறவு இல்லாமலே போய்விடும் என்று அவர் நினைத்து கொண்டிருக்க திடீரென அவரின் சொந்தமென ஒருவன் வந்து நின்றாள். விரட்டவா தோன்றும், கெட்டியாக பிடித்து கொள்ளத்தான் தோன்றியது அவருக்கு. அதன் பிறகு என்ன, மகிழன் இந்த 2 நாட்கள் டென்ட் அடித்தது அங்கேதான். வீட்டிலிருந்த எல்லோரிடமும் அத்தனை நெருங்கிவிட்டான். ஆனால் அருணாச்சலம் ஒருவரை தவிர அவரின் நிலையிலிருந்து கொஞ்சமும் அவர் இறங்கி வருவதாயில்லை. அதற்கான மருமகனை வீட்டை விட்டு விரட்ட ஏதாவது செய்தாரா என்றால் அதுவும் இல்லை. முணுமுணுத்து கொண்டே இருந்தாலும் அவனின் இருப்பை ஏற்றுதான் கொண்டார். நேற்று இரவு கூடத்து சோஃபாவில் அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தவரின் முன்னால் சென்று அமைதியாய் நின்றான் மகள். நிமிர்ந்து அவனை பார்த்தவர், இப்போ உனக்கு என்ன வேணும் என்றார் எரிச்சலாய் அவர். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமாமா? அமைதியாக என்றாலும் அவனின் வார்த்தைகளில் ஒரு பிடிவாதம் இருந்தது. உனக்கும் எனக்கும் பேச என்ன இருக்கு என்றார் அலட்சியமாய் அவர். இருக்கே, தாய் மாமாங்கிற புனிதமான உறவு இருக்கே என்றான் அழுத்தமாய் அவன். என்னைக்கு என் தங்கச்சி ஓடி போனாலோ அன்னைக்கே அந்த உறவு முடிஞ்சு போச்சு. என் அப்பா அம்மா சாவுக்கே அவ தான் காரணம். என்னால் என்னைக்கும் அவளை மன்னிச்சு ஏற்றுக்கவே முடியாது என்றார் தீர்க்கமாய் அவர். ஏன் ஏற்றுக்க முடியாது? அதே தப்பு தானே உங்கள் பொண்ணு பண்ணாங்க, அவங்கள மட்டும் எப்படி ஏற்றுக்க முடிஞ்சது? இப்போ உறவு கொண்டாட முடியுது. அப்படி எங்கள் அம்மா என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க? காதலிச்சாங்க, அவ்வளவு தானே. நீங்களே தேடி போனாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைப்பாரா? உங்கள் வீட்டில் இளவரசியாக இருந்த எங்கள் அம்மா இன்னைக்கு எங்கள் வீட்டோட மகாராணி. நீங்கள் நினச்சதை விட எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா நல்லா தானே வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் என் அப்பாவுக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருப்பீங்க. ஏன் கொலை பண்ண கூட பார்த்தீங்க. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு எங்கள் அப்பா உங்கள் தங்கச்சியை ஏதாவது கொடுமைப்படுத்தினாரா? இல்லையே. இது நாள் வரைக்கும் எங்கள் அப்பாவால் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருக்கா சொல்லுங்க என்றான் மகள். என்ன சொல்லிவிட முடியும் அவரால்? சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அருணாச்சலம் அமைதியாகவே இருக்க. உங்களால் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் தங்கச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டதை விட 1000 மடங்கு நல்லா எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா பார்த்துக்கிறாங்க. இதையும் மீறி நீங்கள் பழி வாங்கியே தீருவேன்னு சொன்னால் எங்கள் அப்பாவை மட்டும் இல்லை, எங்கள் குடும்பம் மொத்தத்தையும் கொன்று போட்டுடுங்க. யாரும் உங்களை தடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னு ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்பவாவது உங்களோட பழிவரி அடங்குதான்னு பார்ப்போம். அப்படி இல்லை, இனிமே இருக்கிற நாளுக்காவது என் தங்கச்சியோட உறவு வேணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு மறுநாள் உங்க தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம், வந்து தாய் மாமனா முன்ன நில்லுங்க என்றவன் பதிலுக்காக அவரின் முகம் பார்த்தான். அப்பொழுதும் வாயை திறக்கவில்லை அவர். இழக துடிக்கும் மனதை இருக்க வழி தெரியாமல் மௌனமாயிருந்தார். தூரத்தில் இருந்தவரை அந்நியமாய் தெரிந்தது, பக்கத்தில் இரத்த பந்தமாய் அல்லவா தெரிகிறது. இதுவரைக்கும் நான் பண்ணதோ சொன்னதோ தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க மாமா, நான் வரேன் என்றவன் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டான்.
இரவு முழுவதும் தூங்காமல் யோசித்ததில் அருணாச்சலத்திற்கும் தங்கையின் உறவு தான் முக்கியம் எனப்பட்டது. இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்போமோ என்ற எண்ணம் சொச்ச காலத்தையாவது சொந்தங்களின் அரவணைப்பில் நிம்மதியாய் கழிக்க சொன்னது. ஆனால் அவராய் சென்று தங்கையின் வீட்டில் நிற்க சின்னதாய் ஒரு தயக்கம். அதை புரிந்து கொண்டவன் போல மகளே அவரை அழைத்து வர அவர் வீட்டுக்கு சென்று விட்டான். அருணாச்சலம் சொல்லி முடிக்கவும் வாணி தனது மகனையும் கட்டி கொண்டு அழத் தொடங்கியிருந்தார். இத்தனை வருடங்கள் தீர்க்க முடியாத அவர்களின் பிரச்சனையை அவரின் சில தினங்களில் மகன் தீர்த்து வைத்து விட்டானே. ஒரு வழியாக இந்த அண்ணன் தங்கையின் பாசம் போர் முடிவுக்கு வர இன்னொரு அண்ணன் தங்கை தங்கள் பாச போராட்டத்தை பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வைத்தனர். கதிர் கதிர் என்ன பாருடா, நான் சொல்றதை கேளுடா, ப்ளீஸ்டா, கொஞ்சம் நான் சொல்றதையும் கேள என கதிரிடம் கெஞ்சி கொண்டிருந்தாள் யாழ். ஹலோ, யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு தேவையில்லாம ஏன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க என கதிர் முகத்தை திருப்ப அவன் முகம் பற்றி தன்புறம் திருப்பினாள் யாழ். வேகமாக அவளின் கையை தட்டிவிட்டு விலகி நடந்தான் அவன். அவனின் பின்னாலேயே போனவள், என்னடா ரொம்ப ஓவரா போற? ஏதோ கல்யாணம் பண்ணி புள்ள குட்டின குடும்பஸ்தன் ஆயிட்டேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா ரொம்ப தான் பண்ற. இப்ப பேச முடியுமா முடியாதா என்றாள் கோபமாய் யாழ். முடியாதடி, என்ன பண்ணுவ என்றான் அழுத்தமாய் அவன். முடியாது முடியாது, என்னோட பேச முடியாது. அவள் இடுப்பில் கை வைத்து முறைத்து கொண்டே கேட்க, எத்தனை தடவை கேட்டாலும் முடியாது முடியாது முடியாதுதான், போடி முட்டைக்கண்ணி என்றான் அவன். என்னோட பேசலன்னா பரவாயில்ல, போடா ஓட்ட ரவுசர், நீ பேசணும், நீங்க யாரும் உட்காந்து தவம் இருக்கல என்றால் இவளும் பதிலுக்கு, ஏய் அப்படி சொல்லாதடி என்றான் விரல் நீட்டி எச்சரிப்பதை போல கதிர். அப்படி தாண்டா சொல்லுவேன், ஓட்ட ரவுசர் ஓட்ட ரவுசர் ஓட்ட ரவுசர், என்னடா பண்ணுவ என்று கத்தினாள் யாழ். நீ அப்படி சொன்னா நான் முட்டைக்கண்ணின்னு சொல்லுவேன், முட்டைக்கண்ணி முட்டைக்கண்ணி முட்டைக்கண்ணி. அவனும் பதிலுக்கு கத்தினான். யாரடா முட்டைக்கண்ணின்னு சொல்ற என்றபடி அவன் அவளை அடிக்க வர, ஏன் உன்னைத்தான் சொல்றேன், காது அவுட்டா என்றபடி அவன் கேளியாய் அவள் பாய்ந்து அவனை அடிக்க அவன் தடுக்க என ஒரு குட்டி கலாட்டாவே நடந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் சுற்றி நிற்பவர்கள் அவள் மூளையில் விழுந்தார்கள். அவர்கள் எல்லோரும் என்ன நினைப்பார்களோ என்ற தவிப்போடு அவள் சுற்றி பார்க்க இவர்கள் இருவரின் சிறுபிள்ளை விளையாட்டை ரசித்து பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர் அவர்கள். அவள் மகளனை பார்க்க அவனும் சிரித்து கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்றவள், மகி, நான் கதிர், எனக்கு என்றால் தவிப்புடன் எங்கே மீண்டும் தங்கள் உறவை கொச்சைப்படுத்தி எதுவும் சொல்லிவிடுவானோ என்ற பயம் அப்பட்டமாய் அவள் முகத்தில். எனக்கு தெரியும் கண்ணம்மா, ஒரு தடவை சந்தேகப்பட்டு நான் அனுபவிச்சதே போதும், அது கூட சந்தேகம் இல்லைன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ என் டைரியை படிச்சேன்னு மது சொன்னாடா, அப்பவே உனக்கு புரிஞ்சிருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க 2 பேருக்கும் இடையில இருக்குது அண்ணன் தங்கச்சி பாசத்தை விட புனிதமான தூய்மையான நட்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுடி என அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் அவன் ரகசியம் போல் சொல்ல அவளின் கண்கள் கலங்கி பார்வையை மறைத்தது. அவளை தோள்களோடு சேர்த்து இறுக்கி அணைத்தவன், ஏண்டா கண் கலங்குற என்றான் கலக்கமாய். அப்ப நான் கதிரோட இனிமே பேசலாம் தானே, நீ தப்பா நினைக்க மாட்டதானே உறுதிப்படுத்தி கொள்ள மீண்டும் கேட்டாள் அவள். ப்ளீஸ் யாழ், இப்படியெல்லாம் கேட்டு என்னை ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்காத. இனிமே எதுக்காகவும் உங்களுக்கு இடையில நான் வரமாட்டேன். அவனின் பதில் உள்ளம் நிறைந்து அவனுடன் இன்னும் நெருங்கி நின்று கொண்டாள் அவள். இந்த மகிழ்ச்சி அவர்களுக்கிடையே நீண்ட நேரம் நிலைக்கப் போவதில்லை என்பதை விதியை தவிர யார் அறிவார்கள்? தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.